பத்திரிகையாளர் அனைவருக்கும் மற்றும் திராவிடர் விடுதலை கட்சியினுடைய முன்னணி பொறுப்பாளர்கள், மாநில தலைமையிலே செயலாளர் அன்புக்கினிய சகோதரர் புரட்சி சங்கரன் அவர்களுக்கும், திருப்பத்தூர் மாவட்ட செயலாளர் வேங்கை வெங்கடேசன் அவர்களுக்கும் மற்றும் இங்கே வேலூர் மற்றும் திருவண்ணாமலை ஆகிய மாவட்டத்திலிருந்து வந்திருக்கின்ற மாவட்ட செயலாளர் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கின்ற திராவிடர் விடுதலை கட்சியின் சார்பில் முதல்கண் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் உறுதியாக்கிக் கொள்கின்றேன். தோழர்களே, எதிர்வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பேராதரவை தந்து தமிழகத்தில் மேற்கு மண்டலத்தில் கரூர், நாமக்கல், ஈரோடு, திருப்பூர், கோவை, நீலகிரி மாவட்டங்களிலே நாங்கள் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய நினைவு நாளில் டிசம்பர் 6ஆம் தேதியிலிருந்து தொடரட்டும் திராவிட மாடல் ஆட்சி என்னும் தலைப்பில் நாங்கள் ஏறத்தாழ திராவிட முன்னேற்ற கழகம் செய்த சாதனைகளை விளக்கி ஆங்காங்கே பட்டி தொட்டிகள் எல்லாம் ஒவ்வொரு மாவட்டமாக, ஒவ்வொரு பகுதியாக, ஒவ்வொரு ஊராட்சியாக, ஒவ்வொரு பேரூராட்சியாக சென்று திமுக அறிஞர் மக்களுக்கு செய்த சாதனை விளக்கும் வண்ணமாக நாங்கள் தொடர்ந்து பிரச்சாரத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். தோழர்களே, ஏன் நாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்க வேண்டும்? தொடரட்டும் திராவிட மாடல் ஆட்சி என்னும் தலைப்பில் ஏன் நாம் சமூக நீதி வெற்றி பயணம் செல்ல வேண்டும் என்பது ஒரு குறித்தான சில விளக்கங்களை நான் இங்கே முன்னெடுக்கின்றேன். தோழர்களே, திராவிட முன்னேற்ற கழகம் அறிஞர் மக்களுக்கு, அதாவது உள் இடஒதுக்கீடு, முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் 2008 அதாவது 18 விழுக்காடு பட்டியலின மக்களுக்கு வழங்கப்பட்ட அந்த இடஒதுக்கீடை பிரித்து எங்களுக்கு 3% உள் இடஒதுக்கீடு வழங்கினார். அதன் அடிப்படையிலே அது மட்டுமல்லாமல் எங்களுடைய சமூகத்திற்கு காலனி என்கின்ற சொல்லை திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அதை நிறைவேற்றி இன்றைக்கு நடைமுறைப்படுத்துகிறார். அது மட்டுமல்லாமல் எங்களுடைய சமுதாயத்தினுடைய தலைவர்கள், அதாவது இந்திய விடுதலை சுதந்திர போராட்டத்திற்காக போரிட்ட உயிர் மாற்ற தலைவர்களை அவர்களை அறிமுகம் செய்தது, அதாவது எங்கள் தலைவர்கள், எங்களுடைய சமுதாயத்தினுடைய எண்ணற்ற தலைவர்கள் போராடிய விளைவாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் நெல்லையில் ஒண்டிவேல் அவர்களுக்கு மணிமண்டபம் அமைத்தது. அதே போல சிவகங்கையிலே வேலுநாச்சியார் படைத்தலைவர்கள் இருக்கக்கூடிய குயிலி அவர்களுக்கு முழு உருவ வெங்கல சிலை அமைத்தது. அது மட்டுமல்லாமல் கடந்த 2025 ஈரோட்டிலே, அதாவது தீரன் சின்னமலை அவர்களுடைய போர்படை தளபதியாக விளங்கி இன்றைக்கு இந்திய சுதந்திர விடுதலை போராட்டத்துக்காக தன் உயிரை நீத்த மாவீரன் பொன்னான் அவர்களுக்கு ஏறத்தாழ 4,90,00,000 மதிப்பில் மணிமண்டபம் அமைத்து பெருமை சேர்த்தார். எனவே நாங்கள் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிப்போம். ஆதரித்து மிகப்பெரிய அளவிலே, அதாவது அறிஞரின் வாக்கு திமுகவுக்கு என்கின்ற முழக்கத்தோடு நாங்கள் களத்தில் களமாடி இருக்கின்றோம். எனவேதான் நாங்கள் இங்கே சொல்லப்படுவது என்னவென்று சொன்னால், தொடர்ந்து அதாவது மேற்கு மண்டலங்களே விஜய் அவர்கள், தாவேக்காவின் தலைவர் விஜய் அவர்கள் எல்லாம் அறிஞர் சமூக மக்கள் மத்தியிலே பேசுவதற்கு அருகதையற்றவர்களாக இருக்கிறார்கள். நாங்கள் உண்மையான மதவர் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள் தான் நாங்கள் பார்க்கின்றோம். எனவே எங்கள் சமுதாயத்தினுடைய இளைஞர்களும் பெண்களையும் நாங்கள் முன்னிறுத்தி முன்கூட்டியே நாங்கள், அதாவது தொடரட்டும் திராவிட மாடல் ஆட்சி என்ற தலைப்பில் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். அதே போலதான் நம்முடைய சீமான் அவர்கள் அறிஞர் மக்களை வந்தேர்கள் என்றும் தெலுங்கு பேசுகிறோம் என்றும் சொல்லி எங்களை புறந்தள்ளினார்கள். ஆனால் நாங்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள், பூர்வ வீடுகள். அதே போலதான் நாங்கள் சீமான் அவர்களுக்கும் எங்கள் பகுதியிலே இருக்கக்கூடிய பெண்கள், இளைஞர்கள், முதியவர்கள் எல்லாத்தையும் சொல்லி சீமான் அவர்களுக்கும், விஜய் அவர்களுக்கும், எடப்பாடி அவர்களுக்கும் பாசிச பயங்கரவாத சங் பரிவார கும்பல் அவருடைய ரூபத்திலே, அதாவது பார்ப்பனுடைய மேலாதிக்கத்தை நிலைநிறுத்துகின்ற அந்த 4 கட்சிகளையும் நாங்கள் உள்ளே விடாமல்
தொடர்ந்து நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய அளவிலே பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வதற்கு நாங்கள் தொடர்ந்து பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம். எனவேதான் நாங்கள் இன்றைக்கு தொடரட்டும் திராவிட மாடலாட்சி என்ற தலைப்பில் சமூக நீதி மக்களுக்கு, அதாவது சமூக நீதி வெற்றி பயணமாக தொடர்ந்து சென்று கொண்டிருக்கின்றோம். எனவேதான் தோழர்களே, நாங்கள் இன்றைக்கு திமுக செய்த சாதனைகள் எல்லாம் தொடர்ந்து பிரச்சாரங்களை முன்னெடுத்து, அதாவது அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் திமுகவுடைய வெற்றி கூட்டணியில் உள்ள அனைத்து வேட்பாளர்களுக்கும் அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர்களை நிலைநிறுத்தி நாங்கள் வெற்றி பெற செய்வோம். தொடர்ந்து பாசிச பயங்கரவாத சங் பரிவார் அமைப்புகளுக்கு துணை போகின்ற அந்த கட்சிகளை நாங்கள் நிச்சயம் புறக்கணித்து திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரித்து இந்த 2026 தேர்தல் ஆரியத்துக்கும் திராவிடத்துக்கும் நடக்கின்ற போர், அந்த போரிலே திராவிட விடுதலை கட்சி தோழர்கள் இரவும் பகலும் அல்லும் பகலும் அயராது உழைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வதுதான் எங்களுடைய முதல் கடமையாக இருக்கின்றது. திமுகவுக்கு நாங்கள் செய்த நன்றிகள், அதாவது அவர் செய்த சாதனைகளுக்கு நாங்கள் நன்றி செலுத்தும் வகையிலே இந்த மிகப்பெரிய அளவு இந்த எங்களுடைய சமூகம் செயல்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் நம்முடைய 2026 மேற்கு மண்டலத்திலே அவனாசி, வால்பாறை, தாராபுரம், பவானிசாகர் சட்டமன்ற தொகுதியிலே நாங்கள் எங்களுக்கான பிரதிநிதித்துவம் நாங்கள் அந்த எங்களுடைய கட்சிக்கு ஒரு சீட்டாவது நாங்கள் வேண்டும் என்று சொல்லி நாங்கள் அங்கே அண்ணாரிவனம் சென்று உயர்மட்டத்தில் இருக்கக்கூடிய திமுக உள்ள உயர்மட்டத்தில் உள்ள தலைவர்களை சந்தித்து நாங்கள் எங்களுடைய கோரிக்கை மனுக்களை விண்ணப்பங்களை வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக சமூக நீதி காத்த சமத்துவ தலைவர் தந்தை பெரியார் அவர்களுடைய வாரிசான முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள் எங்களுக்கும் பிரதிநிதித்துவம் வழங்குவார் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்ற தோழர்களே. எனவே இங்கு வந்திருக்கின்ற அத்தனை பத்திரிகை தோழர்களுக்கும் எங்களுடைய கட்சியின் நிர்வாகிகளுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் அறிஞர் சமூகம் மேற்கு மண்டலத்திலே அதாவது 6% வேண்டும் என்று சொல்லி மக்கள் தொகை அதிகமாக உள்ளார்கள். எனவே எங்கள் சமூகத்திற்கு 6% உள்ளீடு வழங்கினால் எங்களுடைய சமூக மக்கள் கல்வி, வேலை வாய்ப்பு, பொருளாதாரம் என அனைத்து துறையிலும் இன்னும் சிறந்து விளங்குவார்கள் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். மாவட்டங்கள் திராவிட விடுதலை கட்சிக்கு மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள், ஒன்றிய நகர பொறுப்பாளர்கள் ஏறத்தாழ 18 மாவட்டங்களுக்கு நாங்கள் மாவட்ட செயலாளர்கள் வைத்திருக்கின்றோம். உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட உறுப்பினர். எங்க சார்பில் பார்த்தீங்கன்னா அவனாசி, தாராபுரம், வால்பாறை, பவானிசாகர் எல்லாம் எங்களுடைய உற்றார் உறவினர்கள், எங்களுடைய ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள். அந்த அடிப்படையில தான் அன்பு மகேஷ் என்பவர், அன்பு மகேஷ் நான் அதாவது எல்லா சமூக மக்களுக்கு மத்தியிலும் நான் பிரசித்தி பெற்று அங்கே என்னை அடையாளம் தெரியும் அனைவருக்கும். நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நீங்கள் இந்த 4 தொகுதிகளில் எங்கே எனக்கு சீட்டு வழங்கினாலும் நிச்சயமாக அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் நிச்சயமாக வெற்றி பெற்று நான் தொடர்ந்து முன்னேறி வருவேன். மேல சார் பாருங்க சார். ஓகே, நீ வந்துட்டியா?